ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் டிசைன் வித் ஜெயா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொக்கி ஸ்டிச் பண்ணுறது. அதாவது ஜாக்கெட்டுக்கெல்லாம் கொக்கி வைப்போம்ல, அதை வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறது, கொக்கியை இன்சர்ட் பண்ணுறது எப்படி, ஸ்டிச் பண்ணுறது எப்படி, ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம் வாங்க. இதற்கு தேவையான சிசர், மார்க்கர், நூல், ஊசி இதெல்லாம் தான் தேவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்க்கரை வச்சு 2 சைட்லேயும் நம்ம குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் 2யும் ஒன்றா அப்படி வச்சு, அதுக்கப்புறம் நடுவில் வர அந்த நடுவில் ஃபோல்டு பண்ணி அதில் ஒரு கோடு மாதிரி வரும். அதில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து நடுவில் மடக்கி அந்த இதில் ஒரு கோடு வரும். அதில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த சைடும் அந்த கார்னர்லேருந்து நடுவில் வரைக்கும் வச்சு அன்றைக்கி நடுவில் ஒரு கோடு வரும். அதில் மார்க் பண்ணிக்கணும். இதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த 5 கொக்கியுமே ஃபிட்டிங்காக நல்லா கரெக்டாக வரும். மேற்ற இறக்கம் வராது. அதுக்கப்புறம் நம்ம ஊசியை வச்சு, பெரிய ஊசி பிரிக்கிற ஊசி இருக்கா, அந்த ஊசியை வச்சு நம்ம ஹோல் போட்டுக்கணும். ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொக்கி இன்சர்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அது பெரிய ஹோலாக வருமா, அதில் கொக்கியை நம்ம தலைகீழ மாற்றி திருப்பி எடுக்கணும். கொக்கி இப்படி தலைகீழ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொடுத்து அப்படியே திருப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தலைகீழ இப்படி திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் தான் பார்க்கணும். இது இப்படி நல்லா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இன்னொன்று போட்டு காமிக்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டிங்கன்னா எல்லா கொக்கியும் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இது தெரியாத பிகினர்ஸாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பழைய ப்ளவுஸு கூட இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணலாம். கொக்கி நம்ம பழைய ப்ளவுஸ்லலாம் நிறையா புதுசாக இருக்கும், பட்டு ப்ளவுஸாக இருக்கும். அதிலெல்லாம் ஈஸியாக இந்த மாதிரி கொக்கி நம்மளே தைச்சிக்கலாம். தைக்க தெரியாதவங்க கூட தைச்சிக்கலாம். இது ஊசியில் நூல் கோர்க்கணும். பொடி ஊசி எடுத்துகிட்டு, தைக்கிற ஊசி எடுத்து அதில் அந்த நூலை நம்ம கை நீளத்துக்கு எடுத்து அது 3ஆக ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஊசியில் கோர்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் கனமாக இருக்கும். அந்த தையல் விடாது. அதுக்காக தான் 3ஆக போடுறது நூலை. ஊசியில் கோர்த்துக்கிடணும். இப்போது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். கீழே ஒரு முடிச்சு போட்டுக்கணும். நம்ம கைட்டு வச்சு இப்படி திருக்குனாலே அழகாக முடிச்சு வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான், முடிச்சு ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த சின்ன கொக்கியில் ஹோல் இருக்குல்ல, அது வழியாக நம்ம ஊசியை கொடுத்து இப்படி எடுக்கணும், உள்ளே விட்டு எடுக்கணும். இது அந்த பக்கம் தையல் வரக்கூடாது. பின் சைடு உள்ளே போகிற மாதிரி பையே அப்படி அந்த ஹோல் வழியாக கொடுத்து ஊசியை விட்டு எடுக்கணும். பின் சைடு தையல் விழலை. இந்த மாதிரி இந்த வளையத்து ஃபுல்லாக, அந்த கொக்கியோட வளையம் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழேருந்து மேல் நோக்கி உள்ளே ஓடி நம்ம ஊசியை கொடுக்கணும். கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பக்கம் அதுவும் உள்ளேருந்து பின்பக்கம் வரக்கூடாது. வராத அளவுக்கு நம்ம ஊசியை உள்ளுக்கு அந்த சைட்லேருந்து அந்த சைடு கொடுக்கணும். பின் சைடு படக்கூடாது, நூலும் வரக்கூடாது. இது மாதிரி உள்ளே கொடுத்துருத்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு தையல் வெளியில் தெரியாது ரொம்ப. ஆனால் பார்க்க நீட்டாக இருக்கும். நல்லா சீக்கிரம் விடவும் செய்யாது. கொக்கி சீக்கிரம் விடாது. மாட்டும்போது சில பேருக்கு நிறைய விட்டுரும் கொக்கி. அது தையல் தான் மெயினாக. இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக விடவே விடாது. அதே மாதிரி அந்த சைடும் மேலேருந்து கீழ் நோக்கி நம்ம ஊசியை கொடுக்கணும். இந்த சைட்லேருந்து மேலேருந்து கீழேருந்து மேல் நோக்கி கொடுத்தோம். இப்போ அந்த சைடு மேலேருந்து கீழ் நோக்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வளையத்துக்குள்ளேயும் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த வளையத்துலேயும் நம்ம ஃபுல்லாக தைச்சிக்கணும்.
நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீ அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி போடுறேன். அதுக்கப்புறம் நாட் போடணும். இப்போ வந்து நாட் போடுறதுக்கு வந்து அந்த ஹோல் வழியாக உள்ளே ஊசியை கொடுத்துட்டு ஹோல் வழியாக நம்ம உள்ளே ஊசியை கொடுத்து எடுத்துட்டோம்னாவே முடிச்சு வந்து விழுந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அந்த ஒரு சின்ன ஊசியை உள்ளே கொடுத்து எடுத்துகிட்டு அதில் வர ஹோல் வழியாக நம்ம ஊசியை கொடுத்து எடுத்துட்டோம்னா தையல் வந்து விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா கொக்கியுமே நம்ம வந்து தைச்சிக்கிடணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.